வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆரோஹி. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ப்ரொஃபஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சீரியஸ்லாம் கிடையாதுடா. ஜஸ்ட்டு அது நான் ஒன் ஷாட்டாக தான் போட்டேன். அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இது ஒரு போனஸ் பார்ட் மாதிரி. ஓகே. அண்ட் இன்னொருத்தவங்களுக்காகவும் ஷைனி, ஆல் த பெஸ்ட் டி, லவ் யூ ஸோ மச். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஜங்குக் உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர். நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க. அவரோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பொசசிவானவர், ரொம்ப கோவப்படுவார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டப்புன்னு கோவப்படுவார். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சைல்டிஷ், அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்குவீங்க. ஓகே, இந்த இன்ட்ரொடக்ஷனே போதும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். இமேஜின் யோர் செல்ஃப். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே காலையிலே இந்த சாய்க்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல, ஃபோன் பண்ணியிருக்கான். ஏய் என்னடா காலையிலே தூங்கி இருக்கும்போது வெறுப்பேற்றுனா மயிருடா அப்போ ஃபோன் பண்ணேன். தூங்கிட்டு இருந்தேன்டா, சும்மா ஃபோன் பண்ணி எதுக்குடா அப்போ ஃபோன் பண்ணேன்? இருடா கத்தாதடா, காலையில் ஹெல்மெட் போடாமல் வந்துட்டேன்னு டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி வச்சுருக்கான்டா. அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் தான்டா, கொஞ்சம் பேசுடா, அதுக்குடா மச்சான் ஃபோன் பண்ணேன். உனக்கு வேறு வேலையே கிடையாதடா. எங்கே போனாலும் எங்கேயாச்சும் போய் மாடினு எனக்கு ஃபோன் பண்ணிடுறான். முதல்ல மச்சான் எனக்கு வேறு யார் மச்சான் இருக்கிறான் உன்னை விட்டா? இதே சொல்லு, ஃபோனை கூடாங்க முதல்ல. சொல்லுங்கள் ஜங்குக் சார். அவன் காதை நல்லா திருவி ஹெல்மெட் போடாமல் வருவியோட மண்டியில் டங்குன்னு கொட்டி அனுப்பிவிடுங்க சார். என்ன ஜங்குக்? ஆமாம் சார், நல்லா அடித்து அனுப்பிவிடுங்க. ஆமாம், இதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாது. ஓகே ஜங்குக், நான் பார்த்துக்கிறேன். தம்பி சாய், கொஞ்சம் கிட்ட வரீங்களா? என்ன சார்? என் மச்சான் என்ன சொன்னா? இப்போ விட்டுருங்க. சாவி கொடுங்க, சாவி கொடுங்க தானே கூப்பிட்றீங்க? சரி சரி, எதுவும் சார் காலை திருவுறீங்க? ஓ சார் சார் வலிக்குது சார். டிஜேக்கு என்னடா சொன்ன? ஏய் ஒத்தா சாவிடா, காலையிலே ஃபோன் பண்ணி விருப்பமாயிரு ஏற்றிட்டுருக்க. இனிமேல் நீ எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாது. ஐயோ டைம் ஆயிடுச்சு போயிலே, காலேஜுக்கு வேறு கிளம்பணும். வேறு தூங்கிட்டு இருக்கா. ஒயன் எழுந்திரி ஒயன். ஜங்குக் இன்னும் 5 minutes ஜங்குக். 5 minutes கழிச்சு நானே உங்களை எழுப்புறேன், நீங்கள் தூங்குங்க. ஏய் நான் எழுந்துட்டேன்டி, நீ முதல்ல எழுந்திரி. காலேஜுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு 5 minutesலாம் கிடையாது. எழுந்துரு, நான் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். நீ போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக ரெடியாகு, நான் போகிறேன். எழுந்துருடி. எழுந்துரு. ஓகே 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 ஓகே. மறுபடியும் தூங்குறா பாரு. எழுந்துடுறி. என்ன ஜங்குக், என்ன தூங்க கூட விட மாட்டேறீங்க. ஏய் டைம் ஆயிடுச்சுடி, நான் விளையாடுறியா? உங்கள் பார்வை. சரி சரி, அப்படியே கோவப்படாதீங்க, நான் கிளம்புறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். போய் குளிச்சுட்டு ரெடியா? சரி. இவர் ஒர்க் அவுட் பண்ண போயிருக்காரு. சாங் கேட்டுகிட்டே குளிப்போமா? ஓகே. என் ஐயோ சார்ஜர் இல்லையா? நைட்டு போடாமலே தூங்கிட்டேன் போலே. ஓகே, இப்போ ஏறட்டும். அதான் ஜங்குக் ஃபோன் இருக்குல்ல, அதில் வைக்க. என்ன சாங் வைக்கிறது? என்ன சாங்? ஓகே. காதல் சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் தான் தலைவா. அடடடடா, இன்னும் நெஞ்சம் புரியலையா, காதல் மடையா. என்னது இது? ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு. இந்த சாங் கேட்கும் போது தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். யார் அது? மேடியா? மேடி காலேஜ் ஸ்டூடெண்ட்னு போட்டிருக்கு. இவ எதுக்கு நம்ம ஜங்குக்கு மெசேஜ் பண்ணுறா? என்னது இது? என்னது இது? ஐ நீட் யூ, ஐ வாண்ட் யூ. சார் என் லவ்வை அக்செப்ட் பண்ணுங்க. இது என்ன பிக்கு? நியூ பிக்ஸா? இது எதுக்கு சீக்கிக்கு அனுப்புறா? என்ன ட்ரை பண்ணிட்டுருக்கா இவ? இது எதுக்கு சீக்கிரம் என்கிட்ட சொல்லலை? என்ன நடக்குதுன்னே புரியலையே. இது ஒரு இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நிஜமாக எனக்கு தெரியும், ஜங்குக் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது. அவர் என்னை ஏமாற்ற மாட்டார், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த அவர் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஐயோ, இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் காலேஜில் இருக்கீங்க.
ஏ ஒயன் ஒயன்மா எதுக்கு அழுகிற? என்னாச்சு? ருக்கு ருக்கு என்னடி? எதுக்குடி அழுகிற? என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு அழுகிற? ருக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு சொல்லு, என்னங்க பாருங்க முதல்ல அழாத, அழாமல் சொல்லிடி தங்கம், சொல்லு என்ன? என்னாச்சு? எதுக்கு அழுகிற? இங்கே பாரு, நான் இருக்கல, சொல்லு என்ன? ருக்கு மேடி இருக்கல்ல? ஆமாம், கிளாஸ் பொண்ணுதா. என்ன என்ன பண்ணா? ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. நியூட் பிக்ஸ் அனுப்பிச்சிருக்கா. ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூலாம் அனுப்பிச்சிருக்காடி. மை காட், என்ன சொல்கிற நீ? ஏய், எதுக்கடி இப்பெல்லாம் பண்ணுறா? அமைதியாக இருக்குங்க பாரு. ஜேக்கிட்டே கேட்கல. அவர் கேட்டால் ஹர்ட் ஆகிடுவாருன்னு தான் நான் அவர்கிட்ட கேட்கல. என்ன சந்தேகப்படுறேன்னு அவர் நினச்சிட்டா நான் என்ன சொல்ல முடியும்? நான் சத்தியமாக அவ்வளோ சந்தேகப்படல. ஆனால் அவர் ஏன் இது என்கிட்ட சொல்லலைன்னு தான் எனக்கு ஹர்ட்டாக இருக்குது. அவர் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நான் ஒரு ஒய்ஃப் தானே. சரிடி அழாத, எங்கள் பேர். ஏய் சார் வர்றாரு, சரி அப்புறமா பேசலாம். எங்கள் பேர் முதல்ல அழாத, நான் இருக்கேன். பேர் சார் வர்றாரு, குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங். உட்காருங்க. ஒயன் எழுந்துரு, குட் மார்னிங் சொல். குட் மார்னிங் சார். என்னப்பா காலையில் எழுந்திருக்கும் நல்லா தான் இருந்தா, அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு மாதிரி இருக்கா. என்னன்னு கேட்டேன் காரில் வரும்போது, அப்பயும் சொல்லலை. என்னாச்சுன்னு தெரியல, அப்புறமா தான் கூப்பிட்டு பேசணும். சிட் டவுன். அண்ட் மேடி, கிளாஸ் முடிஞ்சதும் என்ன ஸ்டாஃப் ரூமில் வந்து பாரு. இவர் எதுக்கு இப்போ மேடி ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொல்கிறாரு? ஏய், அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இருக்கும், நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, அவரே சொல்லுவார். நான் முதல்ல ஃபீல் பண்ணாத, கண்ணத்தோட. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடுது, ஈவினிங் ஆகிடுது. நீங்கள் தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது, லைக் ரெயின் வர மாதிரி இருக்குது. காரில் தான் வந்துட்டுருக்கீங்க நீங்களும் ஜங்குக்கும். ஏ ஒயன் ஒயன், என்ன அழுகிறியா? என்ன ஏன் காலிலேருந்து ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்ற. என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜங்கு, எதுவும் இல்லை. நீங்கள் ட்ரைவ் பண்ண. ஏய் என்ன, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இருக்க. என்ன பிரச்சனை? என்ன? ஒன்றும் இல்லை ஜங்கு. கத்தாமல் வரீங்களா? இப்போ எதுக்கு கத்துறீங்க? ஏய், நான் இப்போ கத்துனேனா? கத்தனானோ? ஜங்கு ஜங்கு அமைதியாக இருக்கு ஜங்கு. ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். எதுவுமே ட்ரைவ் பண்ணுங்க. இல்லை, நீ நார்மலாக இல்லை, பேசுகிறது வச்சு எனக்கு தெரியுது. காரை நிறுத்திட்டு சொல்லு, என்ன பிரச்சனை? ஜங்குக்கு இப்போ எதுக்கு கார் ஸ்டாப்? என்ன பிரச்சனை? ஜங்குக்கு வீட்டுக்கு போகலாம். என்ன பிரச்சனை? ஜங்குக்கு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஜங்கு கார் எதுக்கு ஸ்டாப்? என்ன பிரச்சனை? நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா ஜங்கு? மறைக்கிறேனா? என்ன மறைக்கிறேன்? இந்த சுற்றி வளைச்சி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச தேவையில்லை. என்னன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லு. என்ன மேடி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாதானே? அதுவா? ஷிட், நான் முன்னாடி ஏன் என்கிட்ட சொல்லலை? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் சத்தியமாக சொல்கிறேன் ஜங்குக், நான் உங்களை சந்தேகப்படலை. எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் அந்த மாதிரி டைப் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நான் உங்கள் ஒய்ஃப் தானே, நான் தேர்ட் பர்சனா இந்த விஷயத்தில் என்கிட்ட வந்து மறைக்கிறதுக்கு? ஏய் ஒத்தப்ப எதுக்குடி அழுகுற? தான் நான் சொல்கிறேன்ல, இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை வயன். நீ அதை லிசன் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ எப்படி அழுகிறியோ அதே மாதிரி தான் அழுதுருப்பேன். ஜஸ்ட் நான் இதை வாங்கிட்டு இந்த மறைக்கணும்லாம் ட்ரை பண்ணல. அப்புறமா சொல்லிக்கலான்றதுனால தான் தள்ளி வச்சேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் மார்னிங் மேடியை ஸ்டாஃப் ரூம் கூட்டது கூட இந்த விஷயமா பேசுகிறதுக்காக தான். இதெல்லாம் வேணாம்,
படிக்கிற வேலையை மட்டும் பாரு, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, மேரிடுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அதுதான் காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கியா நீ? என்கிட்ட அதை காலையிலே கேட்டிருக்க வேண்டியதானே? சத்தியமாக சொல்கிறேன் வயன், என் மனசில் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாதுடி. இனிமேல் யார் வந்தாலும் அதுக்கு இடமும் கிடையாது. சொன்ன அப்புறம் ரொம்ப என்னை பற்றி யோசிச்சுட்ருப்பா. நீ முதல்ல ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட். ஐயோ, ஸ்டடீஸ் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறீங்க. அப்போ நம்ம லைஃப், நம்ம 2 பேர், உங்களுக்கு தனியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கணும்? இதெல்லாம் அவுட் ஆஃப் த டாபிக் வயன். நான் தான் சொல்கிறேன்ல, நான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ அதை பற்றியே திங்க் பண்ணியிருந்திருப்ப, அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துருந்துருப்ப. எனக்கு புரியல ஜங்குக். நானே உங்கள் ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. நான் காலையில் குளிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோன் தான் எடுத்து சாங் வச்சேன். நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு, என்னன்னு பார்க்குறப்போ தான் இதை பார்த்தேன். இப்போ நானே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் விஷயம் இருக்கா? அதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பா? 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு தானே? நீங்கள் ஜஸ்ட் இல்லை எனக்கு இந்த மாதிரி மேரி டெக்ஸ்ட் பண்ணா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், இந்த மாதிரியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு நியூட் பிக்ஸ்லாம் அனுப்பணும். பாரு, அழாதடி, முதல்ல கண்ணத்தோட அங்கே பாரு, அழாத. எதுக்கு ஜங்குக் இது என்கிட்ட மறைச்சிங்க? நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. இங்கே எப்பவுமே இப்படி தான் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டடீஸ் இந்த லைஃப்பை விட்டுடுறீங்க. எனக்கு தெரியல, எனக்கு உங்கள் தாட் மட்டும்தான் வருது. எதுவாக இருந்தாலும் அது ஜங்குக் இவ்வளோ மேடாக நான் லவ் பண்ணுறேன், என்ன பண்ண சொல்கிறீங்க? இது எதுக்கடி கார் டோரை திறந்துட்டு வெளில போகிறேன்? எங்கடி போகிற? மழை பெஞ்சிட்டு இருக்குடி, உள்ளவாடி. ஜங்குக் வேணாம், நான் சொல்லியிருக்க வேண்டியது தானே, நானே விலகி இருப்பேன்ல. எந்த டாப்பிக்கை எங்கடி எடுத்துட்டு போகிற? ஒழுங்கா இப்போ உள்ள வா வயன். குல்ஃபி இங்கே பாரு, உள்ள வா. விடுங்க, இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிடலாம். என்ன பிரச்சனை? என்ன முடிக்கணும் இப்போ? நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஐயோ, நான் நினச்சேன் இதான் சொல்லுவேன். அப்போ கூட நீங்கள் போகாதுன்னு சொல்ல. கிளம்புடி. நானே எவ்வளோ சொல்லிகிட்டு இருப்பேன், எல்லாம் ட்ரை பண்ணிட்டு புரிஞ்சிக்கவே மாட்டேன். கிளம்பு. நீ சொல்கிறதா கரெக்டு. கிளம்பு, உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, நானே கூட்டு போய் விட்டுறேன். கொஞ்ச நாள் அங்கேயே இரு, அப்புறமா நான் கூட்டுறேன். இப்போ என்னாச்சு அதான் நானும் கேட்குறேன். வாட்ஸ் தி மேட்டர்? நத்திங் ரைட்? அப்புறம் ஏன் நீ அதான் சொன்ன நான் போகணுன்னு? அதான் நானும் சொல்கிறேன், போயிட்டு வாமான்னு. ஜங்குக் என்ன ஜங்குக், இதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? நீ தாண்டி என்னை கோவப்படுத்துற. அங்கே பாரு, கோவம் வருது, நான் அமைதியாக இருக்க மாட்டேன். கிளம்பிடு, தேவையில்ல. நீ இப்போதைக்கு கொஞ்ச நாள் என் கூட இருக்க தேவையில்ல. நீ உங்கள் அப்பா வீட்டில் நான் விட்டுறேன், நீ அங்கேயே போயிரு. ஆல்ரைட் ஜங்குக், ஓகே. இனிமேல் நான் நீங்கள் கூட்டாலும் நான் திரும்பி வரவே மாட்டேன். நான் போகிறேன், அவ்வளோதான். இதோட எல்லாமே முடிஞ்சது, நான் போகிறேன். தப்போடி. நிஜமாவே நான் போயிடுவேன், திரும்பி வர மாட்டேன். வராத, கிளம்பு. இந்த மாதிரி ஒரு கொலை நெஞ்சக்காரனை போய் கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன தான் சொல்லணும்? சொல்லி கிளம்பு. நான் போகிறேன், குட் பாய். எதுக்கு இன்னும் இந்த மாதிரி குழந்தைத்தனமாக பண்ணிகிட்ருக்கானே எனக்கு புரியல. ஏதோ பேச வந்த டாபிக் இப்போ எங்கே வந்து நிற்குது பார். ஐயோ, சரி இருக்கட்டும், கொஞ்ச நாள் தனியா அப்போ தான் படிப்பா, நம்மளை பற்றி திங்க் பண்ணாமல்.
என்ன உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு. சொட்டனுக்கு இப்போ என்ன? சொல்லுங்கள் அங்கிள். என்ன மாப்பிள்ள என்னாச்சு? ஏன் பொண்ணை வந்து வீட்டில் விட்டுருக்கீங்க? உள்ளே கூட வரல நீங்கள். என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா 2 பேருக்குள்ளே? அவள் ஏதாச்சும் பண்ணிட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். அவள் ஸ்டடீஸ்க்காக தான். அவள் படிக்கட்டும். என்னை விட தனியாக இருந்தால் தான் படிப்பா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எதுவும் போட்டு திங்க் பண்ணிக்காதீங்க, வரி பண்ணிக்காதீங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வந்து கூடுவேன் இன்னும் கொஞ்ச நாள். வேறு எதுவும் இல்லைல்ல மாப்பிள்ள? ஐயோ வேறு எதுவும் இல்லை அங்கிள். சரி நான் வைக்கிறேன். ஸோ இப்படியே டேஸ் போகுது. இப்போ காலேஜில் இருக்கீங்க. பாரு பார்க்கக்கூட மாட்றான். சிடு மூஞ்சி, கல் நெஞ்சுக்கா, சேடிஸ்ட், சைக்கோ, செல்ஃபிஷ். என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல. அவளை பார்க்கணும் தான் அந்த கண்ணு போகுது. டிஜிக்கே பார்க்காத, தேவையில்ல, பார்க்கக்கூடாதுடா, பார்க்கக்கூடாது. 2 நாளாக ஐயோ தூக்கமே இல்லை எனக்கு. எங்கே பார்த்தாலும் அவள் குரல், அவள் ஃபேஸு, அவள் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியல. காலேஜுக்கு வந்தாச்சு அவளை பார்க்கலாம் தான் வர்றதா இருக்கு. மேடா டேய், இவ்வளோ மேடாவா அவளை நீ லவ் பண்ணுற? அவளை விட்டு இருக்க முடியாத அளவுக்கா? இதெல்லாம் அவளுக்கு சொன்னால் எங்கே புரிய போகுது? கல் நெஞ்சுக்காரன். ஸோ இப்போ நைட் ஆகுது, ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் சேச்சி அவட நோக்கு, நான் எந்த பறஞ்சது எதுக்கோ ஏஞ்சிச்சு அழுகுற? இங்கே பாரு, மாமா வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார், சரியா? அழுகாது. நான் போக மாட்டேன். நான் வந்து ஒரு கூட்டாலும் போக மாட்டேன். கூப்பிட்டாலும் போகாததுக்கு தான் இப்படி உட்காந்து அழுதுட்ருக்கியா நீ? இங்கே பாரு சேச்சி, அழுகக்கூடாது சரியா? கொஞ்சமாச்சும் சாப்பிடு. சாப்பாடு வேணாண்டி, நீ போய் சாப்பிடு போ. ஆலியா சேச்சி, நீ சாப்பிட்டா தானே நான் சாப்பிடுவேன். ஐயோ தவத்தாட்டாவே எதுக்கு இருக்குது நம்மளுக்கு? படுத்தா தூக்கம் வரல, சரியா சாப்பிடல. அவளை மட்டும்தான் பார்க்கணுன்னு தோணுது. போய் கூட்டின்னு வந்துடலாமா? மழை வேற பெய்யுது. ஜங்கோக், இதுக்கு மேலாம் இருந்தால் செட் ஆகாது. அவளை போய் கூட்டு வந்துடுறா. ஆமாம், கூப்பிட்டு வந்துடணும். அழுகக்கூடாது சரியா? இது யார் அது மழையில் நின்றுட்டு? மாமா என்ன? ஒயன்சிச்சு இப்படி நோக்கு. மாமா தானே அது? எந்த மாமா? உன் புருஷன்டி. ஜங்குக்கா? ஆமாம். இவர் என்ன இங்கே பண்ணுறாரு மழையில்? ஐயோ மழை பெஞ்சிட்ருக்கு. ஆலியா தள்ளு. ஜங்கு, இங்கே என்ன பண்ணுறீங்க? மழை பெஞ்சிட்ருக்கு, வீட்டுக்கு போகலையா? ஒயன் வந்துடுறியாடி? என்னது வந்துடுறியான்லாம் கேட்குறீங்க? வான்னு சொன்னாலே நான் வந்துடுவேன்ல. இன்னும் எதுக்கு மழையில் நனைஞ்சிட்ருக்கீங்க? இங்கே பாருங்க, சுட்டெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. ஐ லவ் யூ டி. என்னாச்சு ஜெயக்கம்மாக்கு? என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ ஜங்கு. சாரி, நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சாரி டி, மேல்தான் தப்பு. அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஆமாம்ல, என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறது? ஆமாடி, பொறுக்கி. பாடி இல்லாமல் ஒரு மாதிரி இருந்து இப்போதான். சரி வா, வீட்டுக்கு போகலாம். ஓகேடா, இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோக்கு மேலே ஆரோஹி ஃபிக்ஸ்ன்னு தெரியுதுல்ல, அதுக்கு ஃபாலோ கொடுங்க.
ஏதாச்சும் ஸ்டோரி சொல்லணுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் ஆரோகி போடுவா. ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. இந்த இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரோகி.